ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அனீஸ் சந்தாவ கூட்டிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வானதியும், பல்லவனும் வண்டியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. "என்னாச்சு? உங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, "இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எங்க 2 பேத்தையும் அனுப்பிவிட்டாங்க." அப்படின்னுகிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுதே, இங்க அனீஸோட சொந்தக்காரங்கலாம் ஆட்டோவில் வந்து இறங்கி அங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சந்தா பார்த்துடுறாங்க. வந்துட்டாங்க அப்படின்னு உடனே வானதி டக்குன்னு சந்தாவை மட்டும் ஏற்றிக்கிட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், அழைச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தாவை ஏற்றிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அனீஸும் பல்லவனும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க நேராக ஆட்டோ எடுத்துக்கிட்டு அனீஸ் தங்கி இருந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே என்னடான்னா நம்ம சேரனும் பாண்டியனும் இருக்கிறாங்க. அவங்க வீடு வாடகைக்கு பார்க்க வந்தவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்களாம். அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வீடு சும்மா இருக்குது, அதனால தான் நாங்கள் வாடகைக்கு வரலாம்னு பார்க்க வந்தோம். வீடே சின்னதாக இருக்குது, எங்களுக்கும் இது வேணாம் அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ளாரெலாம் போய் பார்த்துட்டு அவங்க ஆள் இல்லை அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே பல்லவன் வராப்புல. பல்லவன் வந்து விஷயத்த சொல்கிறாப்புல. இந்த மாதிரி வானதி கூட தான் நம்ம சந்தா போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் பாண்டி ஃபோன் பண்ணி வானதி கிட்ட பேச, சந்தா என் கூட தான் எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பல்லவன் காலேஜை காமிக்கிறாங்க. நம்ம பல்லவன் அவங்க அண்ணன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாப்புலையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில். ஸோ பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா இப்படி எல்லாத்துலேயுமே பேரை கொடுத்துட்டு இப்படி கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கள் அண்ணங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக அட்லீஸ்ட்டு கலந்துக்கிட்டதில் ஏதாச்சும் ஒரு 2-3 வின் பண்ணணும்ல, அதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக சந்தா இப்போ வானதி வீட்டில் இருக்காங்க இல்லையா, சாப்பிட்றதுக்காக வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவும் சாப்பிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம வானதியோட அப்பாவும் அண்ணனும் வராங்க. யார் இது அப்படின்னு விசாரித்த உடனே நம்ம வானதியோட அண்ணன் சந்தாவை பார்த்து வலிய ஆரம்பிக்கிறாப்புல. இதை பார்த்த வானதி அவர் கால்லேயே ஒரு மிதியை விட்டு, ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கு, ஒழுங்காக ஜொல்லு விடாமல் போய் உக்காரு அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.